Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது how will you convert acetic acid into acetic anhydride. Okay. முதல்ல acetic acid ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதோட ஃபார்முலா எனக்கு CH3 COOH. இதுதான் ஃபார்முலா ஆஃப் acetic acid. இது நான் 2 moles எடுத்துக்க போறேன். நான் 2 moles எடுத்துக்கிட்டா தான் நமக்கு தேவையான anhydride ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே. ஸோ என்ன செய்ய போறோம்? நான் ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்ப போகிறேன். சரிங்களா? சும்மா அனுப்பிட முடியாது இல்லையா? இதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் யார் அப்படின்னா P2O5. அப்போ அந்த P2O5ஓட வேலை என்ன அப்படின்னா, இந்த 2 அசிட்டிக் ஆசிட்லேருந்து எனக்கு தேவையில்லாத ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியில் அனுப்பணும். அப்போ திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். எந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு டீன்னு ஆரம்பிக்குதோ ரிமூவிங் அப்படின்னு அர்த்தம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக எனக்கு வேலை செய்ய போகுது. ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறோம்? வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிடலாம். இங்கேருந்து ஹச்சும் இங்கேருந்து ஒரு OHையும் வெளியே அனுப்பிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே. அதே மாதிரி கீழே எனக்கு CH3 C டபுள் பாண்ட் O. இங்கே எனக்கு ஒரு O மட்டும் மிச்சம் இருக்குது. அதை என்ன பண்ணலாம்? இந்த 2 பேருக்கும் பொதுவாக காமனாக இங்கே நம்ம சென்டராக வச்சிடலாம். ஸோ இந்த மாலிகுலுக்கு பேர் தான் எனக்கு அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு. ஆன்ஹைட்ரைடோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா RCOO. இதை அப்படியே திருப்பி போடுங்க. COR. ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா படி நமக்கு இந்த மாலிகுல் கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் எனக்கு அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். ஸோ 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வேணும். வாட்டரை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். வெளியே அனுப்புங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே சேர்த்து எழுதிடலாம். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய கன்வர்ஷன்ஸ் இங்கே லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.